சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வழிபடும் முறை மற்றும் வழிபாடு செய்ய உகந்த நேரம் எது? நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனையும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியையும், நிறைவான 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடுவது வழக்கம். நவராத்திரியின் 9வது நாளில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையும், 10வது நாளில் அம்பிகையின் வெற்றியை கொண்டாடும் விஜயதசமி பண்டிகையும் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா செப்டம்பர் 22ஆம் தேதியன்று துவங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி 9 நாட்கள் கொண்ட பண்டிகையாக இருந்தாலும் சில ஆண்டுகள் அபூர்வமாக நவராத்திரி 10 நாட்கள் வருவது உண்டு. இதற்கு காரணம் திதிகள் அந்த நாளில் தாமதமாக துவங்குவதே ஆகும். அதனால் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டினை செய்பவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதியும், விஜயதசமி வழிபாடு மற்றும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்பவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதியும் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். அன்னை பராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக கடும் தவம் இருந்து ஒவ்வொரு தெய்வங்களிடமிருந்து ஒவ்வொரு விதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெற்றாள். போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தி தெய்வங்களிடமிருந்து பெறப்பட்ட ஆயுதங்களை பூஜை செய்து வழிபட்டாள். அன்னை பராசக்தி ஆயுதங்களை வைத்து வழிபட்ட இந்நாளையே நாம் ஆயுத பூஜையாக கொண்டாடுகிறோம். இந்நாளில் நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும். செய்யும் தொழிலில் நம்மை உயர்த்தும் ஆயுதங்களை இறைவனாக பாவித்து அவற்றிற்கெல்லாம் எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க வழிபடுவதே ஆயுத பூஜையாகும். அதாவது வீட்டில் இருக்கும் இயந்திரங்களால் எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது, தொழில் நிறுவனங்களிலும் இயந்திரங்களால் எந்த ஆபத்தும் யாருக்கும் ஏற்படக்கூடாது, இயந்திரங்களும் பழுது இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்று வேண்டி பூஜை செய்து வழிபட வேண்டும். வீடு, கடை, வாகனங்களை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் கடவுளின் இருப்பிடமாகும். தங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள், இயந்திரங்கள், ஆயுதங்கள் போன்றவற்றை சுத்தம் செய்தல் வேண்டும். சுத்தம் செய்த பின் தங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை கடவுளாக எண்ணி பூஜை செய்ய வேண்டும். பூஜையின் போது பொரிக்கடலை, பழங்கள், பேரிச்சம்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு. செய்யும் தொழிலே தெய்வம். நாம் செய்யும் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆயுதங்களை கடவுளாக போற்றி வணங்குவது ஆயுத பூஜையின் நோக்கமாகும். ஆயுத பூஜை அன்று ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு மட்டுமே ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று உறுதி கொள்ள வேண்டும். கல்வி அறிவை தந்து நம்மை வல்லவர்களாக்கும் சக்தி படைத்தவள் சரஸ்வதி தேவி. கலைவாணியான சரஸ்வதி தேவியை பிரதானமாக கருதி ஆராதனை செய்து வணங்கும் நாள்தான் சரஸ்வதி பூஜை. வீட்டை சுத்தம் செய்து வீட்டின் முன் தாமரை பூ போன்ற மாக்கோலம் போட வேண்டும். பின் வீட்டில் தோரணம் கட்டி பூஜை அறையை அலங்கரித்து சரஸ்வதி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து படத்திற்கு அருகம்புல், மலர் மாலைகளை போட வேண்டும். பிறகு புத்தகம், பேனாக்களை அடுக்கி அதற்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து படத்தின் முன் இலை விரித்து வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், பொரி, சுண்டல், சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை படைக்க வேண்டும். அதன் பிறகு சரஸ்வதி தேவிக்கு நெய் தீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு பிரசாதம், கல்வி உபகரணங்கள் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். மறுநாள் விஜயதசமி காலையில் புதியதாக இலை போட்டு வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், பொரிக்கடலை, சுண்டல் படைத்து பூஜை செய்த பின் சரஸ்வதி படத்தை எடுத்துவிட வேண்டும். நவராத்திரி நாட்களில் அன்னையின் அருள் பெற 9 நாட்களும் விரதமிருந்து பூஜிக்க இயலாதவர்கள் சரஸ்வதி பூஜையன்று மட்டும் அம்மனை பூஜித்து வணங்கினால் அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாய் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்நாள் கல்வி, கலைகளில் தேர்ச்சி, ஞானம், நினைவாற்றல் போன்றவை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் திருநாளாகும். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை செய்ய நல்ல நேரம் 1/10/2025 புதன்கிழமை காலை 5 மணி முதல் 7:15 மணிக்குள், காலை 9:15 மணி முதல் 11:45 மணிக்குள். விஜயதசமி 2/10/2025 காலை 8:10 மணி முதல் 11:45 மணிக்குள் வழிபட வேண்டும்.